வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மொபைல் எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுது அப்படின்னு தான் நம்ம வீடியோவில் பார்க்க வரோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்பீக்கர், இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கரு பார்த்திங்கன்னா ஊஃபர் ஸ்பீக்கரு. ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த மாதிரி ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க, ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டு, ஒரு மினி ஆம்பிளிஃபையர் போர்டு. இது அமேசானில் இருக்குது. இது ஆல்ரெடி இது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது இந்த போர்டை பற்றி வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த போர்டிலே பார்த்திங்க அப்படின்னா 5 வோல்ட் இன்புட் கொடுத்துருக்காங்க. தென் இன்புட், அது ஆடியோ இன்புட்டு, ஆடியோ அவுட்புட்டு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்குறதுக்கு நம்ம 18650 பேட்டரி 2600 mAh பேட்டரி நம்ம எடுத்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு நம்ம ஒயர் சால்டரிங் பண்ணிப்போம். இல்லையே பார்த்திங்க அப்படின்னா போர்ட்லேயே பார்த்திங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் சிம்பிள்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தே நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணிடலாம். ஒயர் மட்டும் ரெட் அண்ட் பிளாக் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். கனெக்ட் பண்ணிச்சு போர்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது அவுட்புட், அதாவது ஸ்பீக்கரோட அவுட்புட் எடுக்கிறோம். ஸ்பீக்கர் இதில் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்காக ஒயர் எடுத்துக்கிறோம். பார்த்திங்க அப்படின்னா சால்ட்ரின் வச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க. எதுவுமே போர்டில் இது டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஒயர் ஒன்று கனெக்ட் ஆகாமல். இந்த ஒயரை நம்ம ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிடுறோம். அந்த இடம் ஸ்பீக்கர் அவுட்புட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த போர்டில் எல்லாமே கிளியராக விளக்கமாக கொடுத்துருக்காங்க. இந்த சால்ட்ரின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஸ் கேபிள். ஸோ இந்த மாதிரி கேபிள் நம்ம கட் பண்ணிக்கிறோம். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கூட எலக்ட்ரானிக் ஷாப்பில் கூட இருக்குது. ஆக்ஸ் கேபிள் தனியாக கேட்டிங்கனாலே கேபிள் மட்டுமே தனியாக, அதாவது அந்த ஆக்ஸ் பின் மட்டுமே தனியாக கிடக்கும். நம்ம கூட கேபிள் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்புட்டில் கொடுக்கணும். மொத்தம் இன்புட் பார்த்திங்க அப்படின்னா 3 கொடுத்துருப்பாங்க. அதாவது 2 ரைட்டு, அது லெஃப்ட் அண்ட் ரைட்டு கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா கிரவுண்டு. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த போர்டுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்ஆர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். இப்போ கரெக்டாக பவர் சப்ளை கொடுக்கும்போது மாற்றி கொடுத்துடாதீங்க, இல்லைனா போர்டு காலி ஆகிடும். அப்புறம் ஐசிஸ்லாம் வெடிச்சு போட போகிறோம். அப்புறம் திருப்பி நம்ம புது போர்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம கரெக்டாக ரெட் கலர் பிளாக் அண்ட் ஒயரை நம்ம கலரை கரெக்டாக சூஸ் பண்ணி நம்ம சால்ட்ரின் வைக்கணும். இல்லைனா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஒரே கலரில் கொடுத்தோன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது. நம்ம டச் பண்ணும்போதே ஒர்க் ஆகுது. இப்போ ஃபோனில் நான் கனெக்ட் பண்ணுறேன். சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க சவுண்ட் எஃபெக்ட்டு. நல்ல கிளியரன்ஸாக இருக்குது சவுண்ட் எஃபெக்ட்டு. நீங்களே கேட்டு பாருங்கள். தென் பார்த்திங்க அப்படின்னா இதில் போர்டெல்லாம் அந்தளவுக்கு ஹீட் ஆகலை. போர்டில் ஹீட்டே நமக்கு தெரியல. தொட்டு பார்த்தா போர்டில் அந்தளவுக்கு ஹீட் ஆகலை. ஏன்னா 3.7 வோல்ட் பேட்டரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக 5 வோல்ட் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். நம்ம பேட்டரி கொடுத்ததுனால உங்களுக்கு 5 வோல்ட் நீங்கள் டேரெக்டாக மொபைல் சார்ஜர்லேருந்து கூட நீங்கள் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.